இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் வெளியான கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறேன். அண்மையில் கலாம் 250ஐ இஸ்ரோவின் உந்துவிசை பரிசோதனை தளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்த விண்வெளி நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். அண்மையில் கலாம் 250ஐ இஸ்ரோவின் உந்துவிசை பரிசோதனை தளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்த விண்வெளி நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலரால் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் கமல் கிஷோர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலரால் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் கமல் கிஷோர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டரஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டரஸ். குட்டநாடு சதுப்பு நில அமைப்பு அமைந்துள்ள மாநிலம் கேரளா. குட்டநாடு சதுப்பு நில அமைப்பு அமைந்துள்ள மாநிலம் கேரளா. தீவிர வெப்பம் குறித்த உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்திய அமைப்புகள் பன்னாட்டு மேம்பாட்டுக்கான அமெரிக்க முகமை USAID மற்றும் செஞ்சிலுவை சங்கம். தீவிர வெப்பம் குறித்த உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்திய அமைப்புகள் பன்னாட்டு மேம்பாட்டுக்கான அமெரிக்க முகமை USAID மற்றும் செஞ்சிலுவை சங்கம். கோரமங்கலா சல்லக்கட்டா பள்ளத்தாக்கு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் கர்நாடகா. கோரமங்கலா சல்லக்கட்டா பள்ளத்தாக்கு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் கர்நாடகா. கவுதா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத். கவுதா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத். டாடா மோட்டார் மற்றும் HPCL ஆகியவை இணைந்து 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் எத்தனை EV மின்னேற்ற நிலையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளன? 5000. டாடா மோட்டார் மற்றும் HPCL ஆகியவை இணைந்து 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் 5000 EV மின்னேற்ற நிலையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளன. கேல்சங் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு பூடான். கேல்சங் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு பூடான். மெகாயான் 24 என்ற மெட்டா கருத்தரங்கின் கருப்பொருள் அட் த ஃப்ரண்ட்லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன். மெகாயான் 24 என்ற மெட்டா கருத்தரங்கின் கருப்பொருள் அட் த ஃப்ரண்ட்லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன். உலக வானிலை அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1950. உலக வானிலை அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1950. சமீபத்தில் யுன்காய் 302 என்ற சுற்றுச்சூழல் கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஏவிய நாடு சீனா. அண்மையில் யுன்காய் 302 என்ற சுற்றுச்சூழல் கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஏவிய நாடு சீனா. கம்பம் பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாவட்டம் தேனி. கம்பம் பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாவட்டம் தேனி. அண்மையில் எந்த இடத்தில் இந்திய வான்படையால் ககன் சக்தி 2024 என்ற பயிற்சி நடத்தப்பட்டது? பொக்ரான். அண்மையில் எந்த இடத்தில் இந்திய வான்படையால் ககன் சக்தி 2024 என்ற பயிற்சி நடத்தப்பட்டது? பொக்ரான். அண்மையில் எந்த இடத்தில் இந்திய வான்படையால் ககன் சக்தி 2024 என்ற பயிற்சி நடத்தப்பட்டது? பொக்ரான். அண்மையில் எந்த இடத்தில் இந்திய வான்படையால் ககன் சக்தி 2024 என்ற பயிற்சி நடத்தப்பட்டது? பொக்ரான். முதலாவது அணுவாற்றல் உச்சி மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? பிரசல்ஸ். முதலாவது அணுவாற்றல் உச்சி மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? பிரசல்ஸ். அண்மையில் தேசிய புலனாய்வு முகமையின் NIA இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சதானந்த் வசந்த். அண்மையில் தேசிய புலனாய்வு முகமையின் NIA இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சதானந்த் வசந்த். இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பாசுமதி ரகங்களை பயிரிட்டதற்காக எந்த நாட்டின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் கோரியுள்ளது? பாகிஸ்தான். இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பாசுமதி ரகங்களை பயிரிட்டதற்காக எந்த நாட்டின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் கோரியுள்ளது? பாகிஸ்தான். லெபனானின் பெய்ரூட்டில் நடந்த WTT ஃபீடர் பெய்ரூட் 2024 போட்டியில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் ஸ்ரீஜா அகுலா. லெபனானின் பெய்ரூட்டில் நடந்த WTT ஃபீடர் பெய்ரூட் 2024
போட்டியில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் ஸ்ரீஜா அகுலா. சோலார் அண்ட் ஹீலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரி சோஹோ என்பது எந்த இரண்டு விண்வெளி நிறுவனங்களுக்கு இடையேயான பன்னாட்டு ஒத்துழைப்பு திட்டமாகும்? ESA மற்றும் நாசா. சோலார் அண்ட் ஹீலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரி சோஹோ என்பது எந்த இரண்டு விண்வெளி நிறுவனங்களுக்கு இடையேயான பன்னாட்டு ஒத்துழைப்பு திட்டமாகும்? ESA மற்றும் நாசா. MGNREGA 2025 திட்டத்தின் கீழ் திறம் குறைந்த தொழிலாளர்களுக்கு 2024-25 நிதியாண்டுக்கான புதிய ஊதிய விகிதங்களை அறிவித்த அமைச்சகம் ஊரக வளர்ச்சி அமைச்சகம். MGNREGA 2025 திட்டத்தின் கீழ் திறம் குறைந்த தொழிலாளர்களுக்கு 2024-25 நிதியாண்டுக்கான புதிய ஊதிய விகிதங்களை அறிவித்த அமைச்சகம் ஊரக வளர்ச்சி அமைச்சகம். பிராண்ட் ஃபைனான்ஸ் 2024 அறிக்கையின்படி உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC. பிராண்ட் ஃபைனான்ஸ் 2024 அறிக்கையின்படி உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC. 2024 உணவு கழிவு குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஐநா சுற்றுச்சூழல் திட்டம் UNEP. 2024 உணவு கழிவு குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஐநா சுற்றுச்சூழல் திட்டம் UNEP. எந்தெந்த இடங்களில் புதிய அணுக்கடிகாரங்களை இந்திய அரசு நிறுவ உள்ளது? புவனேஸ்வரம், ஜெய்ப்பூர் மற்றும் ஹைதராபாத். எந்தெந்த இடங்களில் புதிய அணுக்கடிகாரங்களை இந்திய அரசு நிறுவுள்ளது? புவனேஸ்வரம், ஜெய்ப்பூர் மற்றும் ஹைதராபாத். அண்மையில் சீனாவின் சாங்ரோவில் உள்ள உலக பில்லியர்ட்ஸ் அருங்காட்சியகத்தின் வாழ்த்தரங்கில் இணைய பெற்றவர் பங்கஜ் அத்வானி. அண்மையில் சீனாவின் சாங்ரோவில் உள்ள உலக பில்லியர்ட்ஸ் அருங்காட்சியகத்தின் வாழ்த்தரங்கில் இணைய பெற்றவர் பங்கஜ் அத்வானி. எந்த ஆற்றில் டாண்டலம் என்ற அரிய உலோகம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? சட்லஜ் ஆற்றில் டாண்டலம் என்ற அரிய உலோகம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ்களுக்கான கோவினட் என்ற புதிய வலை அமைப்பை அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு உலக சுகாதார அமைப்பு WHO. கொரோனா வைரஸ்களுக்கான கோவினட் என்ற புதிய வலையமைப்பை அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு உலக சுகாதார அமைப்பு WHO. 2024 உலக கபடி நாளன்று 128 வீரர்களின் பங்கேற்புடன் கின்னஸ் உலக சாதனை படைத்து வரலாறு படைத்த நாடு இந்தியா. 2024 உலக கபடி நாளன்று 128 வீரர்களின் பங்கேற்புடன் கின்னஸ் உலக சாதனை படைத்து வரலாறு படைத்த நாடு இந்தியா. ICGS சமுத்ரா பகேர்தார் என்பது என்ன வகையான கப்பல்? மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ICGS சமுத்ரா பகேர்தார் என்பது மாசு கட்டுப்பாட்டு கப்பல். தேசிய உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்புடன் நோட்டோ தொடர்புடைய அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம். தேசிய உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்புடன் நோட்டோ தொடர்புடைய அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம். அண்மையில் இந்திய தொல்லியல் துறை எத்தனை மத்திய பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்களை நீக்க முடிவு செய்துள்ளது? 18. அண்மையில் இந்திய தொல்லியல் துறை எத்தனை மத்திய பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்களை நீக்க முடிவு செய்துள்ளது? 18. சமீபத்தில் இந்திய மாஸ்டர்ஸ் தேசிய பூப்பந்து சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நகீத் துவேச்சா சார்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா. சமீபத்தில் இந்திய மாஸ்டர்ஸ் தேசிய பூப்பந்து சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நகீத் துவேச்சா சார்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடக நாள் கொண்டாடப்படுகிற தேதி மார்ச் 27. மார்ச் 27 உலக நாடக நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய வர்த்தகத்தின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை வெளியிடுகிற அமைப்பு வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் பேரவை UNCTAD. உலகளாவிய வர்த்தகத்தின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை வெளியிடுகிற அமைப்பு வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் பேரவை UNCTAD. சி-விகில் செயலி அல்லது விஜிலன்ட் சிட்டிசன் செயலியை உருவாக்கிய அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். சி-விஜில் செயலி அல்லது விஜிலன்ட் சிட்டிசன் செயலியை உருவாக்கிய அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். ஸ்டார்ட் 2024 என்ற விண்வெளி திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இஸ்ரோ. ஸ்டார்ட் 2024 என்ற விண்வெளி திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இஸ்ரோ. கல்பசோர்ணா என்பது எந்த தோட்டப்பயிரின் புதிய குட்டை வகையாகும்? தென்னை. கல்பசோர்ணா என்பது
தென்னை தோட்டப்பயிரின் புதிய குட்டை வகையாகும். அப்னசி நிகிடின் கடல் மலை அமைந்துள்ள கடல் இந்திய பெருங்கடல். அப்னசி நிகிடின் கடல் மலை அமைந்துள்ள கடல் இந்திய பெருங்கடல். சமீபத்தில் G20 இரண்டாவது வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டத்தை நடத்திய நாடு பிரேசில். சமீபத்தில் G20 இரண்டாவது வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டத்தை நடத்திய நாடு பிரேசில். அண்மையில் 148வது நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான கூட்டம் நடைபெற்ற இடம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அண்மையில் 148வது நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான கூட்டம் நடைபெற்ற இடம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1889. 1889 நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான சங்கம் நிறுவப்பட்டது. சமீபத்தில் சர்வதேச வானியல் ஒன்றியமானது ஒரு சிறுகோளுக்கு எந்த இந்திய அறிவியலாளரின் பெயரைச் சூட்டியது? ஜெயந்த் மூர்த்தி. சமீபத்தில் சர்வதேச வானியல் ஒன்றியமானது ஒரு சிறுகோளுக்கு ஜெயந்த் மூர்த்தி என்ற இந்திய அறிவியலாளரின் பெயரைச் சூட்டியது. ஒளிப்பதிவு சான்றிதழ் விதிகள் 2024 அறிமுகப்படுத்தியுள்ள அமைச்சகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். ஒளிப்பதிவு சான்றிதழ் விதிகள் 2024 அறிமுகப்படுத்தியுள்ள அமைச்சகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். சந்திராயனின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு பெயரிடலுக்கான IAU பணிக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் சிவசக்தி. சந்திராயனின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு பெயரிடலுக்கான IAU பணிக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் சிவசக்தி. அண்மையில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹைப்பர்லூப் நிறுவனம் இந்தியாவில் ஹைப்பர்லூப் அமைப்புகளை உருவாக்குவதற்காக எந்த IIT-உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT மெட்ராஸ். அண்மையில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹைப்பர்லூப் நிறுவனம் இந்தியாவில் ஹைப்பர்லூப் அமைப்புகளை உருவாக்குவதற்காக எந்த IIT-உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT மெட்ராஸ். போயம் 3 என்ற திட்டத்தை தொடங்கிய விண்வெளி அமைப்பு இஸ்ரோ. போயம் 3 என்ற திட்டத்தை தொடங்கிய விண்வெளி அமைப்பு இஸ்ரோ. தென்னிந்தியாவில் ஜிப்ஸ் கழுகுகளின் மிகப்பெரிய கூடு கட்டும் வெளிகளை கொண்டுள்ள பள்ளத்தாக்கு மோயாறு பள்ளத்தாக்கு. தென்னிந்தியாவில் ஜிப்ஸ் கழுகுகளின் மிகப்பெரிய கூடு கட்டும் வெளிகளை கொண்டுள்ள பள்ளத்தாக்கு மோயாறு பள்ளத்தாக்கு. ஹரியானா வேளாண் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் பட்டாணி செடிகளை பாதிக்கும் ஒரு புதிய நோயை அடையாளம் கண்டுள்ளனர். அந்நோயின் பெயர் மந்திரவாதிகளின் துடைப்பம். ஹரியானா வேளாண் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் பட்டாணி செடிகளை பாதிக்கும் ஒரு புதிய நோயை அடையாளம் கண்டுள்ளனர். அந்நோயின் பெயர் மந்திரவாதிகளின் துடைப்பம். 2024 இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு மற்றும் மனித வளர்ச்சி நிறுவனம். 2024 இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு மற்றும் மனித வளர்ச்சி நிறுவனம்.